வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர், இன்னைக்கு என்ன பேசுவோம்? தோலர், காடு வெட்டியோட பர்த்டே அன்னைக்கு, காடு வெட்டி குருவோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சாதி வெறியன் வந்து சபதம்லாம் எடுத்திருந்தாப்ல. அந்த சாதி வெறியனை வந்து இன்னைக்கு ஃபைனலி கைது செஞ்சுட்டாங்க. அதான் தோலா நம்ம பார்க்க போறோம். பார்த்தேன் நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படின்னு தான் ஆயிருக்கு. வீரவசம்லாம் பேசி வீடியோலாம் எடுத்து விட்டுங்க, உடனே தூக்கி வச்சிட்டாங்க. ஆமா, என்ன பேசினாங்க வீரவசனம்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. நம்ம சேனல்ல வந்து லாஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் பேசியிருப்போம். வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஆமாம், அது என்ன வசனம்னா, காடு வெட்டியர் எழுந்து வாங்க எழுந்து வாங்க எழுந்து வாங்க, இன்னைக்கு மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து டச் பண்ண முடியுதுன்றான். எழுந்து வந்து ஆமா, எங்க வீட்டு பெண்கள் அப்படி நீங்க தொட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், வெட்டு வெட்டு வெட்டுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கீழே ஃபுல்லா நம்ம வீடியோல போட்டிருந்தாங்க. இவன் கூட சீக்கிரம் கம்பி என்ன போறான் பாரு அப்படின்னு. அவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் நடந்துட்டு இருக்கு தோழர். அதாவது காடு வெட்டியர் குருவர் வந்து அந்த காலத்துல அப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அவர் நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சாரு பாசிட்டிவா. ஆனா இன்கேஸ் அவர் பின்னாடி பேசுன மாதிரி இந்த காலத்துல பேசினாருன்னா வச்சுக்க, இப்போ வந்து சொன்னால காடு வெட்டி குருவர் இருந்து வாங்க வாங்கன்றா தெரியுமா, வந்து இந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கிற காலத்துல இன்கேஸ் அந்த மாதிரி பேசினாருன்னா இன்னைக்கு ட்ரோல் கண்டென்ட் அவர் தான் இருப்பாரு. கண்டிப்பா. ஆனாப்பட்ட ராமதாசரி ட்ரோல் கண்டென்ட் அவர் அடிக்கிற அடியில் இன்னைக்கு பார்த்தோன்னா அவர் கட்சி மக்களே யாரும் ஓட்டு போடுறதில்ல. ஸோ அதாவது ஒரு முட்டாளத்தனமா ஒரு சாதி வெறித்தனமா அயோக்கியத்தனமா எல்லாம் ஒரு அஞ்சறிவு யோசிக்கிற மாதிரி ஒரு மாட்டுத்தனமா யோசித்தா இன்னைக்கு ட்ரோல் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்தில் அவங்க தான் இன்னைக்கு நம்பர் 1 ட்ரோல் மீடியா. அதனால வந்து யாரும் இல்லை, இன்னும் பல பேர் வந்தா கூட ட்ரோல் மீட்டில தான் வந்திருப்பாங்க. ஆமாங்க, இது கைது செஞ்சதுக்கு வந்து அவரே ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டா கூட நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இப்ப அவருக்கு பதிலா அவங்க ஃப்ரெண்டு போட்டிருக்காரு, என் பையனை என் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீரமா பேசுறது பார்த்தா பயந்துதான் பேசிருக்காரு. அந்த வீடியோ பாருங்களேன் தோழர். ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு அரவிந்த் ஒருத்தவன் விருப்பத்துல வரான். அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு வச்சுக்க, அன்னைக்கு மாவீரன் காடுவெட்டி குரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு விஷயம் பேசினான். என்ன பிரச்சனை, பெண்கள் கை வச்சா வெட்டிடும் சொன்னாவன். நான் சொன்ன கேட்கல, அவன் முடிஞ்சு போன விஷயம். ஆனா அது வந்து ரீச் ஆயிடுச்சு அந்த விஷயம். அது பிரச்சனை ஆகி இப்ப அவன் தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப வந்து வன்னியர் மக்களுக்காக அவன் போய் பேசினான். ஒரு பெண் அவன் லைஃப்ல போயிடுச்சு. ஆனா இது எல்லாருக்கும் புரியுமா? இந்த பெண்களை முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. பெண்கள் தேவையில்லாம இந்த உங்களால அவங்க லைஃப்ல போயிடுச்சு. இந்த விஷயம் யாருன்னா தெரியுமா? இப்ப அவனுக்கு எதனா ஒண்ணு யார் பொறுப்பு? அவன் லைஃபே என்ன ஜெய் குரு சொல்ல. ஆமா, நீ யாரோ எந்த நாயுட, நீ என்ன வெண்ண, நீ எந்த பொண்ணுங்க நீ வந்து பேசுன, யார் வந்து கேட்டா? ஆனா வந்து பேசுங்கண்ணா, இந்த மாரி நிறைய பேர் வந்து நாடக பண்ண யாரும் வந்து கேட்டாங்களா? ஏண்டா நீயே வந்து பெரிய இது மாரி வந்து நான் தான் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு மாரி வந்து நீயே வந்து பேசினா பெண்ணா என்னடே. ஆனா இவன் பேசுன பார்த்து அவங்க சமுதாய பெண்கள் பார்த்துட்டே யாரும் சைக்கிள் மென்டல் போடா, நான் படிச்சு எந்த காலத்துல போயிட்டு இருக்கு, யாரும் படிட தற்கொலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் பொறுப்பு? இன்னைக்கு அவன் லைஃபே போயிடுச்சு, யார் பொறுப்பு? அவன் பேசுறான், அவன் வாய் தானே பொறுப்பு. வாயை போட்டு சும்மா இருக்கணும். போனோமா போய் ஐயாவை வந்து வணங்கணுமா வந்தமா இல்லாம தேவலாம் வீர வசனம் பேசாம நத்திக்கு தான் வைப்பாங்க. ஆனா ஒரு நல்ல உண்மையான விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் வேணாம் பேசாதரான்னு. இன்னும் கொஞ்சம் அடிச்சு 4 அடி அடிச்சு கூட சொல்லியிருக்கல. இப்ப எங்க கிட்ட வந்து பெண்கள் ஒழுங்கா இருக்கணுமா, இதுக்கப்புறம் பெண்கள் நீங்க ஒழுங்கா இருக்கா நாயனா. அப்ப கூட பாத்தீங்களா பெண்கள் வந்து ஒழுங்கா இருக்கணுமா? ஏண்டா நீங்க வந்து ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? இதுக்குதான் சொல்றது, படிக்கணும் நாயங்களா, படிக்கடா படிச்சு வெளியே வாங்க, அதுக்கப்புறம் நீங்க மனுஷனை மாறுவீங்க. இல்லைன்னா வச்சுக்கா பெண்கள் வந்து அவ்வளவு வந்து ஒரு முட்டாள்தனமான ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகிட்டவே யோசிக்க ஒரு இது இருக்கு, தனக்கான வந்து வாழ்க்கை துணை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நீ யாரா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்படிலாம் பேச வைக்கிறதுக்கு இப்படிலாம் வந்து இவனை வந்து இருக்கிறாங்கன்னா இதுக்கு மெயினான காரணம் பார்த்தோன்னா அங்கே உள்ள வந்து ஜாதி கட்சி தான். அதில் வந்து காடுவெட்டி குரு ஆரம்பிச்சு அன்புமணி ராமதாஸ் முதற்கொண்டு நம்ம பேசலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிற மேடைக்கெல்லாம் பார்த்தோன்னா, ஏண்டா நீ யாரு என்ன ஜாதி, நீ 200 ரூபா பேண்ட்டும் 100 ரூபா டிஷர்ட்டும் கொண்டு வந்து போட்டுட்டு என் வீட்டு பொண்ணு வந்து நீ உசார் பண்ணிடுவ, என் வீட்டு பொண்ணு கேட்குதா, யாரா நீ வெட்டுறா நீ அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுவாங்க. ஆனால் ஒரே விஷயம் நம்ம இவங்ககிட்ட கேட்கணும், இந்த போன்ற கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் பேசுறீங்களா, உங்கள் ஐயா கிட்ட சொல்லி ஒரு தனி சட்டமாக இதை வந்து ஆக்கு சொல்லுங்களா? எப்படி? அதாவது சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்ணா வெட்டுங்க, இல்லைன்னா சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்ணா தண்டனை கொடுங்க, அதுக்கு வந்து ஈகோ அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு தண்டனை தாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஐயா வந்து பார்லிமெண்ட் சொல்லி பேச சொல்லுங்களா? பார்லிமெண்ட் ரொம்ப காரியத்துக்குமா ஐயா தான் பார்லிமெண்டே போக மாட்டாரு. அப்ப இந்த சமூகம் இந்த நாடு வந்து நான் பார்த்தேன்னா ஒரு முற்போக்கா பாசிட்டிவ் தான் போவோம். அதாவது இங்க சாதி மதம்லாம் ஒண்ணு கிடையாது, மனித இனம் தான் நம்ம எல்லாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. எல்லாம் அதுதான் இல்ல. அப்ப எல்லாம் அப்படி கடந்து போகும்போது அப்ப உங்க தலைவர்கள்லாம் பார்த்தோன்னா மேடையில வந்து சாதி வெறி தூண்டுவது தான் பேசுவாங்க.
ஆனா சட்ட ரீதியாக இது பேச வேண்டியதானே. அதாவது எங்களுக்கு வந்து 10.3 எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி உங்க ஐயா பேசுற மேடையில், அப்ப இதையும் பேச வேண்டியதானே. சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்க வந்து வன்னியர்களும் எங்களோட ஆண்ட இனம், எங்களை பார்த்தோன்னா வந்து சிங்க இனம், நாங்களாம் எங்களோட இனத்தோட தான் மேரேஜ் பண்ணோம், அப்படி வேறொரு இனம் வந்து மேரேஜ் பண்ணா அது வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்னு பேச சொல்லு. பேசணும், பேச முடியாது. பேசினா உங்க ஐயத்துக்குள்ள வச்சிருவாங்க. அப்ப என்னன்னா உங்ககிட்ட ஓட்டு வாங்குறது மட்டும்தான் சாதி வெறி தூண்டுவிதுமா. ஏய் நம்ம இனம் பெருமையான இனம்டா, நம்மளாம் ஆண்ட வம்சம்டா, நம்மளாம் அந்த வம்சம்டா, நம்முடைய இன பெண்களுக்கு நான் தானே பாதுகாவலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வந்து விழிப்பா இருக்கலாம். இல்லைன்னா கொலை பண்ணிட்டு அவர் பேச்சுக்கிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயில உட்காந்துருப்பீங்க. அவ்வளவுதான், காலம் முழுக்க கழி தின்னு தான் இருப்பீங்க. ஸோ அதனால படிங்க, படிச்சுட்டு வெளியே வந்தாவே இதுல நீங்க வெளியே வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய வன்னியர் சமுதாயத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் படிச்சு மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரோட கொள்கைகளை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. மனித சமத்துவம் பத்தி நிறைய பேர் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே இந்த ஒரு சில இந்த ஜாதி கட்சியை ஃபாலோ பண்ற சில பேர் தான் பார்த்தோன்னா இந்த மாரி முட்டாள்தனமா வீடியோ போட்டு கடைசியை வந்து காவல்துறையை வந்து புடலே 2 போட்டு வாடா வந்து உட்காருவா ஜெயில அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவர் ஏதோ ஒரு 4 வார்த்தை தான் பேசினாரு, இப்ப புடிச்சிட்டாரு. ஆனா அவரோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தோன்னா காடு வெட்டியார் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து போட்டு போன விதை வந்து இப்ப இளைஞர்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்காங்க நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க முடியுது. பாருங்களேன், இதோட பர்த்டே அன்னைக்கு எப்படி போய் செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு. மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த இளைஞர்கள் பைக்கில் வீலிங் செய்தபடி கோஷம் எழுப்பினர். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அமைதியாக செல்லும்படி அறிவுறுத்திய போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதம். ஒரு ஜாதி வெறி தூண்டுவிதமா சில தலைவர்கள் பேசுனதுக்கு காரணம் அது ஒரு காரணம் தான். அது ஆனா பார்த்தா நம்ம தேவஜெயந்தி இருக்குல்ல, அந்த சம்பவம் நடக்கும் கூட இப்படிதான் பண்ணுவாங்க பசங்க. அது வந்து அவங்க சொன்ன நல்ல கருத்து நிறைய இருக்கு. அதை கேட்டு படிச்சு முன்னுக்கு வாங்கினானா இல்லை. ஆனா அவங்க சில மேபி அவங்க பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா இல்லாம ஒரு நாலேஜ் எல்லாம் பேசியிருந்திருக்கலாம். அந்த கருத்தை வந்து மையம் எடுத்து முழுக்க பார்த்தோன்னா தலித் மக்கள் மீது ஒரு அரசியல் ரீதியாக வந்து சில விஷயம் பேசணும் தெரியுமா, நாடகதல் பண்றவனா ஏமாத்தணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுனே பார்த்தோன்னா அந்த சாதி பெருமை பேசுற விதமாக தான் அதை பண்றாங்க, தொடர்ந்து பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள். ஆனா அதையும் தாண்டி பார்த்தோன்னா காடுவெடி குறையரே நிறைய சேனல் பேசிக்கிறாரு. தலித் சமுதாயத்தை விட எங்க சமுதாய ஆட்கள் பார்த்தோன்னா இன்னும் ஏழை தான் வாழ்றான், மாட்டுக்கொட்டால் வாழ்றான், ஆட்டுக்கொட்டால் வாழ்றான், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு வந்து சலுகைகள் தாங்க சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி கருத்துக்களை வாங்கிட்டு அதன் மூலமா வந்து முன்னுக்கு வாங்கினாங்கன்னா இவனை வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னும் அந்த காட்டு முன்னாடி தரமா இன்னும் இவங்க சாதி கெத்துறா பெருமடா அப்படின்னு பேரு இந்த மாதிரி வந்து வயலன்ஸ் ஏற்படுத்துற விதமா சில பேர் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து தூக்கி உள்ள வச்சா போதும், ஒழுங்குபடுத்தினா போதும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கடந்து போயிடும். ஏன்னா அந்த சமுதாய மக்களே பார்த்தோன்னா சில லீடர்ஸே சில தலைவர்கள் வந்து நேரடியாக போகிறாங்க, வணங்குறாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு பெருமையாகவும் ஒரு கெத்து காட்டுற விதமாக யாரும் பண்ணுறதில்லை. ஒரு சில வந்து முட்டாள்தான் சில பண்ணுதுங்க, அதெல்லாம் கடந்து வரும். இதெல்லாம் வந்து பெரிய பசங்க, 18 மேல இருக்க பசங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை, அது எப்படி ஒரு 5-6 வயசா இருக்குமா தெரியல அந்த பையனுக்கு, இவன் எப்படி பேசுறா பாருங்களேன். ஆமா சார், பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தா ரொம்ப வந்து ஒரு குட்டி பையன் தான். அந்த பையனோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா எது பணக்கார வம்சம், பணக்கார குடும்பம், ஆண்ட வம்சம்னு ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை. இது அன்றாட கூலிக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் அப்படி தான் இருக்கான். ஒரு அழுக்கு சட்டை, அழுக்கு ஒரு பேண்ட் டவுன்ஸ் எங்கேயாவது போட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் இப்படி பேசுறானே இதுக்கு முழுக்க காரணம் யாரு, விதை போட்டது யாருன்னா அவர் தான். ஸோ இது வந்து அது பொறுப்பு அவர் ஏற்றே ஆகணும். அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணாரு, அப்படி பண்ணாரு அப்படின்றத விட இந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணிட்டு போகிறாரு. இதனாலேயே இந்த பையன் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு சாதி வெறி இருக்கு, ஒரு சாதி மனநிலையோட தான் வாழ்றான். நாளைக்கு அவன் ஸ்கூல் படிக்கும் போது இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ல பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம், அதோட சக மாணவன் வந்து சாதி ரீதியை வந்து வெட்டிக்கிறாங்க. ஒரு பையனை தூக்கி ஃபயர்ல தூக்கி போட்டாங்கல்ல. ஆமா தோழர், ஈரோடுல வந்து நீ கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சாதி வெறியால தாக்கி நெருப்புல தூக்கி போட்டாங்க. சகமான அவங்களும் சின்ன பசங்க தான், 8வது படிக்கிற பசங்க. ஆமா அது இந்த மாதிரி தப்பு செஞ்சதுல அந்த பையனுக்கு பார்த்தோன்னா எஜுகேஷன் அடுத்த லெவல் படிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லாம தான் போதும். அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உங்களோட அரசியலுக்காக ஓட்டுக்காக நீங்க வந்து பேசிட்டு போறீங்க. உங்க சமுதாய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறான்றது அரசு தலைவர் நீங்க முதல்ல பார்க்கணும். முடிஞ்சா உங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னா முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க பண்ணாம இருங்க. பண்ணாம இருந்தா போதும். அவங்க படிச்சு அந்த மக்கள் வந்து முன்னுக்கு வர்றதுக்கான நிறைய வந்து இருக்கு. தயவு செய்து இந்த அரசியல் கட்சி உங்க சமுதாய மக்களை நீங்க காப்பாற்றுற பேர்ல அந்த மக்களை நீங்க அழிக்காம இருந்தா போதும். இந்த குட்டி பையன் மட்டும் இல்ல, இது இன்னொரு வீடியோ பாருங்க சொல்லி, இதுவும் அதே மாதிரிதான் ஒரு வாண்டி என்ன பேசுதுன்னு தெரியல, அது என்ன டைலாக், அதுக்கு பேருக்கு அரசியல் எதுவுமே தெரியல, ஆனா இது பேசுறது மட்டும் பாருங்க. சந்தனம் மட்டும்தான் மணக்கணும், அதுல குங்குமம் மட்டும்தான் கலக்கணும்.
சாக்கடை கலக்க கூடாது. மீறி கலந்துச்சுன்னா சாக்கடை அழிச்சிரு, சந்தனத்தை அழிச்சிரு. சாக்கடையே அழைச்சிரு, சந்தனத்தை அழிச்சிரு. எதை பத்தி பேசல இந்த டைலாக் இருக்கு? சாக்கடைனா அதான் அவங்க வீட்டு பெண் வந்து அது வந்து சந்தனம், மற்ற சமுதாய பெண்கள் வந்து அது வந்து ஒரு அழுக்கு. சாக்கடை மீறி வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா சாக்கடையே அழிச்சிரு, சந்தனத்தை வந்து அழிச்சிரு. ஏன்டா அப்படியே கலந்து போனாலும் விட்டு தான் போயானுடா, ஏன்டா அந்த படம் சாவடி பார்க்குறீங்க? அதுதான் இங்கிறது தான் அந்த கொலை பண்ணணும். இப்போ மோகன்ஜி படம் பார்த்து ஒருத்தன் வந்து பேசினால, எங்கள் அக்காவை என் தங்கச்சியை வேணாம் வேறு சாதிக்காரன் கல்யாணம் பண்ணான், நான் வந்து சுத்தமாக விட மாட்டேங்க, வெட்டி போட்டுருவான்றான். இந்த மனநிலை வந்து எங்கேருந்து வருதுன்னா இவனுக்குள்ளேயே வந்து ஒரு மனநிலத்தோட நம்மள வந்து உயர்ந்த ஜாதிகள், நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நம்மளாம் வந்து நம்மளோட வம்சம் வேற, நம்மளோட ரத்தம் வேற, ஸோ நம்மளும் வந்து வேறொரு சமுதாயத்தை வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். பயாலஜிக்கலாக பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு காட்டு முன்னாடி நோக்கி தான் போயிட்டுக்கிறான்னு அர்த்தம். எல்லாம் தமிழ் தானே, எல்லாம் ஒரே வந்து இனம் தானே, மனுஷன் தானே அப்படின்னு வந்து பார்க்குறது கிடையாது. அதான் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கேள்விக்கலாம் சொல்லுவேன். வன்னியர் சமுதாயத்தில் பார்த்தோன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னா வெள்ளைக்காரனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரி வேலைக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களே கடந்து போகிறாங்க. என்ன காரணம்? எஜுகேஷன் தான் மெயின் ரீசனே. படிக்கிறாங்க. சைனாக்காரனே மனுஷன் தான் பார்க்குறாங்க. சைனாக்காரனா எல்லா கறியும் தான் சாப்பிட்றான், நாய்கறி முதல்கன்னு சாப்பிட்றான். ஐயோ நீங்கள் நாய்கறி சாப்பிட்றீங்க வேணாம் நம்ம பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. அப்போ எஜுகேஷன் வந்து மாற்றுது இல்லை அவங்கள, எல்லாரும் மனுஷன் தானே அப்படின்னு பார்க்குது. அப்போ இந்தமாரி மனநிலை வந்து ஒரு வீடியோ போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து எஜுகேஷன் தான். அவங்க ஜென்ரேஷன் வந்து படிக்காமல் இருக்கும். அப்போ இந்த படிக்காமல் வந்து இருக்குன்னா அவங்க சமுதாயம் வந்து இதெல்லாம் யாருக்கு லாபமாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஜாதி கட்சி தலைவருக்கலாம். குறிப்பிட்டு சொன்னால் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பார்த்தோன்னா அவங்க சமுதாய மக்கள் வந்து படிக்காமல் இருந்தால் போதும். அப்படி சொல்லி தானே வந்து வாங்க முடியும் ஓட்டு. நம்மளாம் யார் தெரியுமா, ஆண்ட புறப்பட அப்படின்னு 2023 இன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லும்போது கூட பார்த்தோன்னா சூப்பர் அப்படின்றான். அப்படின்னா பார்த்துங்க அவங்க இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி தான் வந்து வாழ்றாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எங்கே போகிறாங்கிறது அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அந்த மண்ணில் தான் நம்ம வந்து நம்ம வாழ்றோம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த சமுதாயம் தான் காரணம், காடு வெட்டி போட்டு போன விதை தான் காரணம்னு பேசுறோம். ஸோ அப்போ அவங்களே அப்படி இருக்கும்போது காடு வெட்டியோட மகன் அவரோட பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. தெற்கே தேவர் ஜெயந்தி என்றால் வடக்கே வன்னியர் ஜெயந்தி. இங்க ஒரு சண்டை பாத்தீங்களா? மேற்கு என்ன இருக்கும்? அப்ப வந்து மேற்கு கிழக்கு இன்னும் போக வேண்டியது. நாளைக்கு வந்து யுவராஜுங்க பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ஜெயந்தி. அப்ப ஆணவ கொலை பண்றவன் ஃபுல்லா ஜெயந்தியா? என்னது? அதுதான் பாத்தீங்களா? அப்ப அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ, என்ன மனநிலை இருந்தாரோ அதே மனநிலை தான் பையனை வந்து இருக்கிறாரு. அப்ப என்ன காரணம்னா உங்களை ஒரு ஓட்டை தான் பாக்குறாரு. உங்களை ஓட்டை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு சாதி வீரியை தூண்டி விட்டு மோத விட்டு ஜெயிலுக்கு வந்து போய் உட்கார மீது பார்க்குறாரு. மற்றபடி மக்கள் மீது அக்கறையோ ஒரு பாசமோ அந்த மக்கள் வந்து வெளியே வரணும், முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த பேச ஒரு மாடலேஷன் அப்படி தானே இருக்கு. காடு வெட்டியர் என்ன பேசுவாரோ அதுதான் அவருக்கு போய் பேசுறாரு. ஆமா, இவரை பார்த்தா வந்து அடுத்த காடு வெட்டியார் மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இவங்க என்னதான் உசு பேத்தினாலும் மக்கள் வந்து நம்ம இதுக்கப்புறம் விழிப்புணர்வா இருக்கணும். அவங்க உசு பேத்தி விட்டு நம்ம பேசணும்னா இப்ப நம்ம வீடியோ பார்த்தல இவர் எப்படி போய் ஜெயில உட்காந்துரு கம்மின்னு அந்த மாதிரிதான் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.